Hi dears, and இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தல தீபாவளி vlog தான் வந்து பார்க்க போறோம். So morning எந்திரிச்சு கிளம்பியாச்சு because அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு போறேன். So that எந்திரிச்சு குளிச்சு இந்த saree தான் வந்துட்டு drape பண்ணிருந்தேன். And first of all வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டேன்றனால டெம்பிள் வந்துட்டு போவோம். So that அங்க வந்துட்டு போயிட்டு and அதுக்கு அப்புறமா வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போற மாதிரி தான் பிளான். So that first வந்துட்டு நாங்க பெருமாள் கோயில் வந்துட்டு போயிருந்தோம். And அன்னைக்கு வந்துட்டு கோயில் ஏதோ விசேஷம் போல. So that கொஞ்சம் crowdா தான் இருந்தது and போயிட்டு and பிரசாதம்லாம் சாப்பிட்டோம். And அதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போயாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த முறுக்கு போடுற ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஸோ எப்போவுமே எங்கள் வீட்டில் பாட்டி தான் வந்துட்டு முறுக்கு சுடுவாங்க. ஸோ தட் அவங்களே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இடையில இந்த முறுக்கு புளியது எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் எப்போவுமே இந்த மாதிரி முறுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாமே செய்ய மாட்டோம். அண்ட் இந்த வாட்டி கொஞ்சம் தலை தீபாவளி அப்படின்றனால முறுக்கு அண்ட் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாமே கூட செஞ்சுருந்தாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு கேரம் வந்துட்டு எடுத்து விளையாடிட்டு இருந்தோம். நான் என் ஹஸ்பண்ட் என்னோட சிஸ்டர் 3 பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் 3 பேருமே கேரம் கொஞ்சம் நல்லா விளையாடுற ஆள் தான். ஸோ தட் ரவுண்ட் வந்துட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு இழுக்கும். ஸோ தட் கொஞ்சம் நல்லா இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அன்றைக்கி நான் அவுட் ஆகிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப நேரமாக வந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் மீன்வால் வந்துட்டு நான் அந்த முறுக்குக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த முறுக்கு எல்லாமே சுட்டுட்டு போட்டுட்டு இருந்தேன். அண்ட் தலை தீபாவளிக்கு எடுத்த சாரீ வந்துட்டு பின் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பின் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த சாரீ ஷாப்பிங் இதெல்லாமே வந்துட்டு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். பட் எதுவுமே என்னால் எடுக்க முடியல. அண்ட் இந்த சாரீ வந்துட்டு நான் எடுத்திருந்தேன். ஒரு மாதிரி மஸ்டர்டு எல்லோ வித் பிங்க் கலர் மாதிரி, ரொம்ப டார்க் பிங்க்கு. அண்ட் அவங்களுக்கு வந்து மஸ்டர்ட் ஷர்ட் வந்துட்டு எடுத்துருந்தோம். ஸோ நான் வந்துட்டு அயன் பாக்ஸ் மேக்ஸிமம் வந்துட்டு யூஸ் பண்ணாமே வந்துட்டு ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருவேன். அயன் பண்ணுறதை விட அண்ட் மேலே எடுக்கிற ப்ளீட்ஸும் அண்ட் சென்டர் ப்ளீட்ஸும் எடுத்து பின் மட்டும் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதை அப்படியே கையிலேயே நம்ம அயன் பண்ணிவிட்டாலே ஓகே, நீட்டாக தான் இருக்கும். ஸோ தட் மேக்ஸிமம் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்துட்டு நைட்டே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருவேன். அண்ட் இதுக்கப்புறமா டின்னர் முடிச்சதுக்கப்புறம் அண்ட் பட்டாசு கொஞ்சம் வெடித்து ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் நைட்டு வைக்கிற பட்டாசு மட்டும் கொஞ்சமாக எல்லோரும் வச்சு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தோம். அண்ட் இதுக்கப்புறமா கொஞ்சம் செல்ஃப் பேம்பரிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் தீபாவளி வர இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் போடலான்னு சொல்லிட்டு நைட்டு வந்து ஒரு 9:30 அந்த டைம் இருக்கும். ஸோ தட் நான் வந்துட்டு போட்டுட்ருந்தேன். ஸோ நான் போட்டுறதுனால என்னோடய கசின் சிஸ்டர் இருக்கல அவளுக்கும் போட்டுட்ருந்தேன். அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேஸும் சும்மா இருந்தனால அவருக்கும் போட்டுவிட்டாச்சு. அண்ட் அங்கே இருக்க எல்லாத்துக்குமே அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே போட்டுட்ருந்தேன். இஸ் அவர்ஸ் ஃபர்ஸ்ட் தீபாவளி மார்னிங். அண்ட் எந்திரிச்ச உடனே வந்துட்டு காலையில் அண்ட் எண்ணெய் எல்லாமே காய்ச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அதை எடுத்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு பாட்டி வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு என்னோடய பிரதர் வந்துட்டு வைக்கணும்னு சொல்லி அவங்க ஜஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் போய் மாடியில் போய் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். நான் ஆயில் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டே குளிச்சுட்டு வந்துட்டாச்சு. பிகாஸ் நம்ம கிளம்புறதுக்கு தான் லேட் ஆகும்னு சொல்லி ஃபஸ்ட்டே நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக எடுத்ததா, ஜஸ்ட் சேஞ்ச் ஓவர் ட்ரெஸ்க்காக. ஃபுல் டே சாரீ வியர் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் மார்னிங் வந்துட்டு இது போட்டிருந்தேன். பிகாஸ் ப்ளவுஸுமே எனக்கு அன்றைக்கி மார்னிங் தான் வந்துச்சு. ஸோ இனிமேல் தான் போய் வாங்கிட்டு கூட வரணும். அண்ட் இதுக்கப்புறமா நானும் என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஆயில் ஃபுல்லாமே வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுட்ருந்தேன். அண்ட் எல்லாருமே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சாமி கும்பிட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் சாமி கும்பிட்டுட்டு அண்ட் ட்ரெஸ் எல்லாமே முன்னாடியே எடுத்து வச்சுருந்தோம். அண்ட் மஞ்சள் எல்லாமே தடவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆசீர்வாதம் வாங்கிட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வந்துட்டோம். அண்ட் இதுக்கப்புறமா மேக்கப்லாம் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் மட்டும் ட்ரெஸ் மட்டும் போட்டு வந்துட்டு அண்ட் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இட்லி அண்ட் நான்வெஜ் தான் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. இட்லி அண்ட் மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே சாப்பிட்டுட்டு அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு தலை தீபாவளியோட பட்டாசு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கப்புறமா ஃபேமிலியாக எல்லாருமே ஃபோட்டோஸ் அண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்களும் மாடியில் போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தோம். அண்ட் இதுக்கப்புறமா எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு போயிருந்தோம். ஸோ அங்கேயும் போய் கொஞ்சம் பட்டாசு எல்லாமே வெடிச்சிட்டு அண்ட் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அகெயின் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.
அண்ட் கொஞ்சம் நியர்பை தான். ஸோ தட் நாங்கள் அங்கேயும் போயிட்டு இங்கேயும் வந்துட்டோம். வந்ததுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மத்தியானம் பிரியாணி அண்ட் நான்வெஜ் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. ஸோ அது எதுவுமே என்னால் எடுக்கலை. ஸோ அது நெக்ஸ்ட்டு வந்துட்டு விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் அகெயின் வந்துட்டு ஒரு மேட்ச் விளையாடலான்னு சொல்லிட்டு அண்ட் டீம் மேட்ச் வந்து போட்டிருந்தோம். ஸோ நானும் என்னோடய சிஸ்டரும் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய பிரதரும் டீமாக வச்சு விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் அன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு தான் வந்து காற்று வீசியிருக்கு. ஸோ தட் நாங்கள் கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு வின் பண்ணியிருந்தோம். அண்ட் கேம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அண்ட் டீ குடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் வந்து பட்டாசு வெடிக்க ரெடி ஆகிட்டு இருந்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஒரு கலர் ஸ்மோக் தான் வந்துட்டு வெடிச்சிருந்தோம். அண்ட் நான் இது வரைக்குமே இந்த பட்டாசு வெடிச்சதே கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணுறேன். அண்ட் இதில் வந்துட்டு ஹார்ட் எல்லாமே போட்டு பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எதுவுமே வரல. ஆனால் இதில் நேம்லாம் கூட எழுதியெல்லாம் வீடியோலாம் வந்துச்சு. பட் எதுவுமே இதில் நார்மலாக அந்த மாதிரி வரவே கிடையாது. ஸோ அங்கே ஹார்ட் போட்டப்போ அது அப்படியே பறந்து போயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறமா அப்படியே ஒன் பை ஒன்னாக எல்லாருமே வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியாக வந்துட்டு 30 ஷாட் வந்து மாடியில் போய் வைக்கலான்னு சொல்லிட்டு மாடியில் வச்சுருந்தோம். அண்ட் அப்போ வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்திருந்தது. அண்ட் ஃபைனலி வந்துட்டு தலை தீபாவளி vlog கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் ஸ்டே டியூன். பை பாய்.